கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். என்னுடைய பெயர் வைரமுத்து. எங்களது கூக்கல் கிராமத்துக்கு சேர்ந்த மசக்கல், தீனட்டி மற்றும் ஜீவாநகர், அரங்கிப்புதூர், கூக்குள்துறை இது வரைக்குள்ள ஆறு 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு தூர்வாராமல் விளைநிலத்துக்குள்ளே சேதம் பண்ணிகிட்டு இருக்குன்னு தண்ணின்னு சொல்லி நாங்கள் முதலே மனு கொடுத்துருந்தோம். எங்களுக்கு எந்த விதமான இது இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆகையினால் நாங்கள் விவசாயிகளே சொந்த செலவில் தூர்வாரலான்னு சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு 3 நடம் மனு கொடுத்தும் கூட எங்களுக்கு சொந்தமாக ஜேசிபிக்கு எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கல, அனுமதியே கொடுக்கல இது வரைக்குமே. இப்போ 2 முறை தண்ணி உள்ள போது இப்போ விளைநிலங்கள் இங்கே விளையக்கூடிய மலை காய்கறிகளான பூண்டு, கேரட், பீட்ரூட் மற்றும் புர்கோலி, ஐஸ்பர்க்கு இப்படியாகப்பட்ட பூரா பயிர்களுமே இன்றைக்கி பல ஏக்கர் சேதமடைஞ்சிடுது. இந்த சேதத்துக்கும் ரெடி பண்ணி கொடுத்து உடனடியாக நம்மளுக்கு மாவட்ட ஆட்சியர் போர்க்கால அடிப்படையில் எங்களுக்கு இந்த ஆறுன தூர்வாரணும். எங்களுக்கு இன்றைக்கி ஆயிருக்கிற இந்த வெங்காயங்கள், கேரட்டுகளுக்கெல்லாம் சேதத்துக்கும் கூட நீங்கள் நிவாரணத் தொகையாக நீங்கள் கொடுத்தே ஆகும்னு சொல்லி நாங்கள் உங்களை அத்தனை பேரும் கேட்குறோம். நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பல முறை இந்த ஆறு தூர்வாரத்துக்கு நாங்கள் ரொம்ப போராடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. எத்தனையோ டைம் நாங்கள் கலெக்டருக்கும் போயிருக்கோம், எல்லா ஆஃபீஸுக்கும் போயாச்சுன்னு சொன்னால் நாங்கள் ஒரு விவசாயி அப்படிங்கிற ஒரு இதே இல்லை, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கீழே இருந்து மேலே வரைக்கும் நாங்கள் போகிறோம், மறுபடியும் கீழே இருந்து மேலே வரைக்கும் வாங்கங்கிற அளவுக்கு எங்களை தொந்தரவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் பல முறை நாங்கள் மனுவும் கொடுத்தாச்சு. எங்களுடைய விவசாய நிலம் இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சோ அவங்களுக்கே தெரிஞ்சு எதையுமே கண்டுக்காமல் இருக்காங்க. இதுக்கு மேலே நாங்கள் இன்னும் பொறுமையாக இருந்து என்ன பண்ண முடியும்? நாங்கள் ஒரு விவசாயி எங்களுக்கு அதிகமான முறையில் நஷ்டம் ஏற்பட்டு இருக்கும்போது நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது. நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், இதுக்கும் கவர்மெண்ட்டு செவி சாய்க்கலன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், நாங்கள் எங்களுடைய சொந்த செலவு நாங்களே ஜேசிபி கொண்டு நாங்கள் தூர்வாரருக்கு உண்டான ஏற்பாடு நாங்கள் பண்ண போகிறோம். அதில் கவர்மெண்ட் எங்களை எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுத்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம். இல்லை நல்ல முறையில் அவங்க தூர்வாரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தூர்வாரி கொடுத்துட்டான்னு சொன்னால் நாங்கள் எந்த போராட்டத்துக்கும் நாங்கள் இறங்க போகிறோம். செங்கல்லேருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.